ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோஸில் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்னங்க இப்படி ஸ்லோவாக ஊதிட்டுருக்கீங்க, சும்மா பிச்சு உதற வேணாமா, அடிங்க, அடிக்கிற அடியில் தாரத்தப்பட்டை கிழிந்து தொங்க வேண்டாமா, கிளப்புங்கள் அப்படின்ட்டாங்க. உடனே நம்ம பழனி சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்க குத்த ஆரம்பிச்சாங்க. உடனே நம்ம பழனி ஒரு பக்கம், சரவணன் ஒரு பக்கம், செந்தில் ஒரு பக்கம் ஆட இதை பார்த்தோன்னே காண்டாயிடுச்சு இவங்களுக்கு. என்னடா அது ஊரையே திரட்டிட்டு வராங்களே, எல்லாரும் முறைன்னு முறைக்கிறாங்க. உடனே சின்ன பிள்ளை பாண்டிய பெரிய பிள்ளை பாண்டியும் அசிங்கப்படுத்துறாங்களாமா ஊர் முன்னாடி. அதாவது உங்களை கண்டுக்காத மாதிரியும் அவங்க அப்படியே ஒதுங்கி நிற்கிற மாதிரி, எவ்வளோ நேரத்துக்கு தான் ஒதுங்கி நிற்பீங்கன்னு குழலி ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. போங்க போய் பாட்டிக்கிட்ட பேசுங்க, ஆசீர்வாதம் வாங்க, ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஏன்ப்பா ஒதுங்கியே நிற்கணும், வாங்க போகலாம் அப்படின்றாங்க. வெறுப்பாகுது இதெல்லாம் பார்த்துன்னு. யாருக்கு, அதாவது நம்ம சின்ன புள்ள பாண்டிக்கு பெரிய புள்ள பாண்டிக்கோங்க, பாட்டிக்கு பயங்கர ஹாப்பிங்க. இந்த சந்தோஷத்தோட வாங்க எல்லாம் சாமி கும்பிடலான்னு போய் நின்னா, அங்கே ஒரு பக்கம் சாமி கும்பிடும்போது எல்லாருமே அவங்கவுங்க பேருக்கு போட்டு வச்சுட்டு இருக்காங்க. உடனே தங்கமயில் சரவண் ரியாக்ஷன் தெரியாதா, அவங்க வச்சுவிட முடியாது போயிட்டாங்க. நம்ம செந்தில் ஒரு பக்கம் வச்சுவிட வர மீனா ஒதுங்கி போகிறாங்க. நம்ம ராஜுக்கு வச்சு விட்றாங்க. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரிச்சு. அதுக்கப்புறம் நம்ம பழனிக்கு சாமி வர, எனக்கு திருவிழா நடத்துங்கடா, சேர்ந்து நடத்துங்கடா அப்படின்னு சொல்ல, இது அவர் ஆசை மாதிரி தெரியலையே, பரவாயில்ல யார் ஆசையாக இருந்தால் என்ன, நல்லதுக்கு சாமியை பயன்படுத்திக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சாமி தண்டனை கொடுக்காதுன்னு சொல்லிவிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இவன் நடிக்கிறான்னு சொல்ல, யாருடா நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பேயாட்டாண்டாங்க. இதுதான் சான்ஸ்ன்னு சின்ன புள்ள பண்ணி தலையில் நெருக்குன்னு கொட்டு விட்டுருக்கணும். காலி கிரவுண்டு காலியாக கிடக்குதுல, அதனால மண்டை வீங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நம்ம ராஜு தனியாக நின்றுட்டு அந்த டைம் 10 குமார் வந்து நிற்கிறாப்புல. நின்றுட்டு நீங்கள் மட்டும் வாங்கினா ஊரை எதுக்கு திரட்டி கூட்டு வந்தீங்கன்னு திட்டுறாரு. என்னடா நடக்குது இங்கே. இன்னொரு பக்கம் வந்து செயினை போட்டு விட்றாங்களாமா, வெறுப்பேற்றுறாங்களாமா. ஓகே